لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من نفسه وولده ووالده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. وقال الشاعر الشوقي: ولد الهدى فالكائنات ضياء وفم الزمان تبسم وثناء. சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த வசந்த மாதமான ரபியுல் அவ்வலில் அவர்களுடைய அழகான இனிமையான அந்த வாழ்க்கையின் பல்வேறு கோணங்கள் அறிஞர்களால் உலகம் முழுவதும் பேசப்படும். நம்முடைய மரியாதைக்குரிய ஹலீல் ஹஜ்ரத் அவர்கள் அந்த ஞாயிறன்று பேசுவதற்காக எனக்கு அவகாசம் அளித்திருந்தார்கள். என்னுடைய தாயாருடைய மரணத்தினால் ஊரில் இருக்க வேண்டியது. அவர்களுடைய மஃபிலத்துக்காக நீங்கள் எல்லோரும் துஆ செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலே தாயை இழந்தவர்கள். இந்த தாயை இழந்த வலி, நபித்துவத்தின் உயர்ந்த பதவியில் இருந்த அவர்களுக்கு எவ்வளவு பெரிய வலி இருந்தது. அவர்கள் பின்னாளிலே மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வருகிற போது சிறு வயதிலே அந்த தாய் அடக்கப்பட்ட அந்த மன்னரைக்கு வந்து உட்கார்ந்து அழுதார்கள். ஹதீஸிலே வரும் பக்கா வஅபுகா ஹவுலஹு, தானும் அழுதார்கள், சுற்றி இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அழ வைத்தார்கள் என்று வருகிறது. அவர்களுக்கே அந்த தாயின் அந்த பிரிவு அவ்வளவு பெரிய வலி இருக்கும் என்று சொன்னா நம்மை கொண்ட சாதாரண மனிதர்களுக்கு எப்படி இல்லாமல் இருக்க முடியும்? எனவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் ஹஜ்ரத் அவர்களிடம் இன்னொரு முறை வருகிறேன் என்று தான் சொன்னேன். இருந்தாலும் அவர்கள் மிக பிரியத்தோடு நேரில் வந்து சொன்ன காரணத்திற்காக நான் ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த மீலாதை கொண்டாடுவது என்பது பெருமானாருடைய பிறப்பு, பெருமானாருடைய உம்மத்திலே நாம் பிறந்ததற்காக நன்றி செலுத்தும் விதமாகத்தான் இந்த மீலாதை நாம் கொண்டாடுகிறோம். அல்லாஹ் அளித்த எல்லா நியாமத்துகளுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்க எனக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அதிகமாக வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நபியாக கிடைத்து அவர்களுடைய உம்மத்திலே நாம் ஒரு அங்கமாக நாம் இருக்கிற இந்த பாக்கியத்தை பெற்றதற்கு காலம் பூரா நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துவது கடமை. குறிப்பாக இந்த மாதம் அவர்கள் பிறந்த மாதம் என்பதனாலே அதிகமாக அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். பெருமானார் பிறந்த மாதத்திலே அதை குறித்து நாம் எப்படி மகிழ்ச்சி அடையாமல் இருக்க முடியும்? அபூலஹப், இந்த அபூலஹபை அல்லாஹ் குர்ஆனிலே சபிக்கிறானோ, தப்பத் யதா அபீ லஹப் என்று சபிக்கிறானோ, அந்த அபூலஹபுக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வேதனை குறைக்கப்படுகிறது. ஏனென்றால் பெருமானார் பிறந்த செய்தியை கேள்விப்பட்டு தன்னுடைய அடிமையை விடுதலை செய்தார் என்பதற்காக பெருமானார் பிறந்த நாளில் அபூலஹப் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திய காரணத்திற்காக அந்த மோசமான காஃபிருக்கே கூட அல்லாஹ் வேதனையை குறைக்கிறான்னு சொன்னா, அவருடைய உம்மத்தின் ஒரு அங்கமான நாம் அவர்களுடைய பிறப்பை எண்ணி மகிழ்ச்சி அடைகிற போது அல்லாஹ் நமக்கு எப்படி வெறுமதி அளிக்காமல் இருப்பான். அந்த வகையில் தான் நாம் இந்த மீலாதை, அவர்களுடைய பிறந்த தினத்தை மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு நாம் கொண்டாடுகிறோம். எல்லா காலத்திலும் உலமாக்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். அருமையானவர்களே, பெருமானாருடைய வாழ்க்கையில எந்த விஷயத்தை பேசினாலும் அழகானதுதான். உலகத்திலேயே எந்த ஒரு மனிதரை பற்றியும் இத்தனை நூல்கள் பல்வேறு கோணங்கள்ல எழுதப்பட்டதில்லை. பெருமானாரை பற்றி எழுதப்பட்ட நூல்கள் என்பது ஒன்றல்ல இரண்டல்ல. பெருமானாரை புகழ்ந்து பாடிய கவிஞர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களில் இருந்து எடுத்துக்கொண்டா எவ்வளவு ஆயிரக்கணக்கான கவிஞர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே அவர்களை புகழ்ந்தார். பெருமானாருடைய கவிஞர்களில் எல்லாம் மிகச்சிறந்த கவிஞர் யாருன்னா ஹஸ்ஸான் இப்னு சாபித். நிறைய தோழர்கள் இருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா இருந்தாங்க, கஅப் இப்னு மாலிக் இருந்தாங்க. ஆனாலும் ஹஸ்ஸான் இப்னு சாபித் தான்
பெருமானாருக்கு ரொம்ப பிடித்த கவிஞர். மற்ற கவிஞர்களும் பெருமானாரை புகழ்ந்திருக்கிறாங்க. ஆனா ஹஸ்ஸான் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு முறை எதிரிகளில் ஒருவன் பெருமானாரை சற்று இகழ்ந்து சில கவிதைகளை படித்திருந்தான். அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு பெருமானார் தன்னுடைய புலவர்களை கவிஞர்களை அழைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா வர்றாங்க. யாருடைய கவிதையும் பதிலடியும் அவ்வளவாக பெருமானாரை ஈர்க்கல, கவரல்ல. கடைசியில் ஹஸ்ஸான் வரும்போது சொன்னாங்க, இதோ சிங்கம் வந்து விட்டதுன்னு சொன்னான். இதோ சிங்கம் வந்து விட்டதுன்னு சொன்னான். பிறகு அவர் பெருமானாரை புகழ்ந்து பதிலடி கொடுத்த போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, அவருக்காக ஜிப்ரீல் என்ன செய்கிறார், அவருக்காக பலப்படுத்துகிறார், அவரை ஊக்கமூட்டுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் படித்த அழகான கவிதைகள் ஏராளமாக உண்டு. அதுல ரொம்ப பிரபலமான ஒரு கவிதை தான் அவர் பெருமானாருடைய அழகை குறித்து பாடுகிற கவிதை. وَأَحْسَنُ مِنْكَ لَمْ تَرَ قَطُّ عَيْنِي وَأَجْمَلُ مِنْكَ لَمْ تَلِدِ النِّسَاءُ خُلِقْتَ مُبَرَّأً مِنْ كُلِّ عَيْبٍ كَأَنَّكَ خُلِقْتَ كَمَا تَشَاءُ. உங்களை விட அழகான எந்த ஒரு உருவத்தையும் என் கண்கள் பார்த்ததில்லை. உங்களை விட அழகான எந்த ஒரு குழந்தையையும் எந்த பெண்ணும் பெற்றெடுத்ததில்லை. நீங்கள் எல்லா குறைகளிலிருந்தும் தூய்மையாக படைக்கப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் விரும்பியது போல் அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் என்று சொன்னான். இன்னொரு கவிதையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவத்தை அவங்க சொல்லுவாங்க. அல்லாஹ்வே சொல்றான் இல்லையா, வரஃபஅனா லக திக்ரக், உம்முடைய புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கறாங்க, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை நீ விரிவாக்கு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், உம்முடைய உள்ளத்தை நாம் விரிவுபடுத்தவில்லையான்னு கேட்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டு அல்லாஹ் கொடுக்குறான். பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய உள்ளத்தை நாம் விரிவுபடுத்தினோம் என்று சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட ரப்பி அரினி, அல்லாஹ் உன்னை காட்டு நான் பார்க்கணும் கோரிக்கை வைக்கிறாங்க. அல்லாஹ் அதை ஏற்கல. பெருமானாரோ அல்லாஹ்வை காண்பதற்காக இஸ்ராவுடைய இரவிலே அழைக்கப்படுகிறார்கள். அங்கே கேட்டும் கொடுக்கப்படல, இங்க அழைக்கப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா உறுப்புகளையும் அல்லாஹ் தூய்மைப்படுத்துறான். குர்ஆன்ல எல்லாத்தையும் அவங்கள பத்தி எல்லா உறுப்பையும் பேசுறான் இல்லையா. சூரா அன்-நஜ்ம்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறிவு அதை பத்தி அல்லாஹ் சொல்றான். மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா, இதோ உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த நபி அவர்கள் எந்த விஷயத்தையும் தவறாக பேசுவதில்லை, தூய்மையான அறிவுடையவர்கள் என்று சொல்லுவான். பெருமானாருடைய நாவை அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான். வமா யன்திகு அனில் ஹவா, அவங்க எந்த வீணான விஷயத்தையும் மனோ இச்சையையும் அவர்கள் பேசுவதில்லை என்று அவங்களுடைய நாவை பற்றி பேசுவான். பெருமானாருடைய வகையை பாராட்டுவான். பெருமானாருடைய இதயத்தை பற்றி அல்லாஹ் பேசுவான். அவங்களுடைய முழு உறுப்புகளையும் அல்லாஹ் பேசுறான். இதான் ஒரு ஃபஅனால கதிக்கற ஹஸ்ஸான் தாபித் அவர்கள் இதைத்தான் தன்னுடைய கவிதையில சொல்வாரு. வதம்மல் இலாஹு இஸ்மன் நபி இலஸ்மிஹி இல் கான ஃபில் ஹம்ஸில் முஅஸ்ஸினி அஷ்ஹது. அல்லாஹ் தன்னுடைய திருநாமத்தோடு தன் நபியின் திருநாமத்தையும் இணைத்துக் கொண்டான். தன்னுடைய பெயரோடு தன் நபியின் பெயரையும் சேர்த்துக் கொண்டான். ஒவ்வொரு பாங்கிலும் ஐவேளை தொழுகையிலும் முஅஸ்ஸின் அஷ்ஹது என்று சொல்கிற போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல வைத்த அல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹையும் சொல்ல வைத்தார். அடுத்து சொல்வார், வஷக்க லஹு மின் இஸ்மிஹி லியுஜில்லஹு ஃபதுல் அர்ஷி மஹ்மூதுன் வஹாதா முஹம்மது. அல்லாஹ் தன்னுடைய பெயரிலிருந்து அவருக்கான பெயரையும் தேர்வு செய்தான். அர்ஷுக்குரியவன் மஹ்மூத் என்று சொன்னால் இந்த நபி முஹம்மதாக இருக்கிறார்கள் என்று ரொம்ப அழகான கவிதையெல்லாம் படித்தான். ஹஜ்ரத் இமாம் பூஸிரி அவர்கள் கஸீதத்துல் புர்தா என்கிற ஒரு அழகான காவியத்தை இயற்றினார்கள். இன்று வரைக்கும் பெருமானாரை புகழ்ந்து பாடப்பட்ட கவிதை தொகுப்புகளில் ஹஸ்ஸான் இப்னு சாபித்தை தவிர்த்து மற்ற கவிஞர்களால் இயற்றப்பட்ட கவிதைகளில் கஸீதத்துல் புர்தா போன்ற ஒரு அழகான கவிதை கிடையாது. இப்படி பெருமானாரின் மீது இந்த உம்மத்து வைத்திருக்கிற அன்பு, இந்த உம்மத்து கொண்ட அன்பு என்பது சாதாரணமானது அல்ல. அருமையானவர்களே, சகோதரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தனித்துவங்கள் என்ற ஒரு தலைப்பை சொன்னார். அழகான ஒரு தலைப்பு தான். பெருமானாருடைய தனித்துவம் அரபியில சொன்னா ஹஸாயிஸ், பெருமானாருக்குரிய தனித்துவங்கள். அந்த உலமாக்கள் 4 வகையா பிரிப்பாங்க. பெருமானார் பிறப்பதற்கு முன்பு
ஏற்பட்ட தனித்துவங்கள் என்று குறிப்பாங்க. பெருமானார் பிறக்கும் போது நடந்த தனித்துவங்கள் என்று குறிப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்ட பிறகு நடந்த தனித்துவங்கள் என்று சொல்வாங்க. பெருமானாருடைய மரணத்திற்கு பிறகு நடந்த தனித்துவங்கள் என்று அவருடைய தனித்துவங்களை இப்படி பல கூறுகளாக அறிஞர் பெருமக்கள் பிரிப்பாங்க. பெருமானார் பிறப்பதற்கு முன்னால் உள்ள தனித்துவம் என்றால் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துல வந்ததுல வரிசையில கடைசி நபி, ஆனால் அந்தஸ்துல முதல் நபி. وأنا أول النبيين خلقا وآخرهم بعثا. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல வந்ததுல